யாழ் சமையல் அன்பு உள்ளவங்களுக்கு இனிய இந்நேரம் வணக்கம். இப்போ நாங்கள் பிள்ளைகள தோட்டத்துக்கு வந்திருக்கிறோம். தோட்டத்தில் இருக்க மரவள்ளியை ஆய போகிறோம். எப்படி ஆயிரண்டும் பாருங்கோ. அதுலேருந்து அந்த கிழங்கி எடுத்து சுட போகிறோம். எப்படி சுடுறான்னு பார்ப்போம். கணக்க மரம் இருக்குது, அதில் உண்டை இப்போ நாங்கள் பிடுங்க போகிறோம். பிடிச்சி பார்ப்போம் இப்படி இருக்கிறது. இதில் வெடிச்சு இருக்கிறபடியாக இதில் கிழங்கு பிடிச்சி இருக்கலாம். அகலானும் கூடாண்டபடியாக சேர்த்து கிழங்க சாப்பிட்டு இருக்கும். வாங்கோ, இதை நாங்கள் பிடிக்கி பார்ப்போம். இது அருவாசி உடைஞ்சி போச்சு இந்த கிழங்கு ஆயத்தில். இது இன்னும் சரியாக விளையில்லை. இங்காலே ஒரு கிழங்கு நல்ல பெரிய கிழங்கு இருக்குது போல எனக்கு. இதை நாங்கள் கத்தியால் வெட்டி வெட்டி எடுக்கணும். இந்த கிழங்குகளை தனிப்படுத்தணும். அந்த இருந்த பாதி அதுக்குள்ள கிடக்குது, அதையும் கிளறி எடுக்கணும். இதை நாங்கள் வெட்டுறோம், வெட்டி எடுக்கிறோம் தடியிலேருந்து கிழங்க. பெருசாக நிறைய இல்லை. இதில் இவ்வளோ தான் பார்த்தேன். இதுண்ட பாதி அதுக்குள்ள போயிட்டுது மண்ணுக்குள்ள. இன்னொரு தடியை இழுத்து பார்ப்போம். அந்த வளைஞ்சி இருக்கிற தடியை இதுலேயும் இன்னும் கொஞ்சம் வெளியே கிடக்குது. 2 நல்ல பெரிய கிழங்கு வந்திருக்குது. இதை எங்களுக்கு அவிக்கிறது காணும். இதை கொண்டு அவிப்போம். இது பின்னேரத்தில் இல்லாதமா நின்றுச்சு, நம்மகிட்ட அவிச்சு சாப்பிடுவோம். இப்போ இந்த பாதியே பார்ப்போம் அங்கே இருக்குன்ட்டு. இவ்வளோ கிழங்கும் வந்தது. நாங்கள் 2 பேரும் கிளப்புனவேல் 2 வந்திருக்கு. இங்கே பாதியை கண்டுபிடிச்சிட்டார். அதை இப்போ கிளப்ப போனோம். இதை கொண்டு போய் இந்த வடிவாக கழுவி எடுத்து கொண்டு போய் நாங்கள் பின்னேறத்துக்கு அவிக்க போகிறோம். இப்போ கரிஜலாம் இல்லையம்மா, அது வேறு. சரி வாங்க, இதை எப்படி அவிக்கிறது என்னத்தோட சாப்பிட போனோம் மட்டும் பார்ப்போம். இதுதான் நாங்கள் அப்போது சிவானியாக்களோட தோட்டத்தில் எடுத்த கிழங்கு. அதை வாங்க பிடிச்சி விட்ருவான்ட்டு காட்டுவோம் பார்ப்போம். முதலையே அடுப்பை மூட்டி இந்த தணல் உண்டாக வச்சாச்சு. இதுக்கு மேலே வைக்க போகிறோம் ஒரு கிழங்கா. எல்லோரும் நிறைய பேர் நிற்கலாம். அப்போ இவையல் எல்லாருமா சந்தோஷமாக சுட்டு சாப்பிட போனோம். கேட்ட சம்பளம் செய்து சாப்பிட போனோம். மேலாலையும் நெருப்பு வைக்கணும். எவ்வளோ நேரத்துக்கு அதை பார்க்க தெரியும். அந்த கிழங்கு நிறம் மாறிக்கொண்டு வரும். அப்போ நாங்கள் எடுக்கலாம். நாங்கள் மரவள்ளி கிழங்கு சுடுறோம். எங்களோட குட்டி தான் அடுப்பெல்லாம் வடிவாயிடுச்சு கொண்டிருக்கிறோம். இப்போ நாங்கள் அதுக்குள்ள சம்பல் ஒன்று இடிக்க போகிறோம். பச்சை மிளகாய், உப்பு, தேசிக்காய், வெங்காயம். இது சின்ன வெங்காயம் இருந்தால் தான் நல்லம். இப்போ எங்களுக்கு எடுக்க இல்லாமல் இருக்காது. அப்படியே பெரிய வெங்காயத்தை போடுறோம். காம்பை உடைச்சி வச்சு நாங்கள் எடுக்க போடுவோம். நாங்கள் மரவள்ளி கிழங்கு சுடுறதுக்கு கொண்டே வச்சதுக்குள்ள பெரங்காயை கொண்டு வச்சுருந்தோம். தாங்களும் பெரங்காயை சுடுவோம்ட்டு அதுக்குள்ளே பெரங்காயம் சுடுபடுது. பெரங்காயை சுட்டுட்டு சும்மா சாப்பிட போனோம். உப்பு, பச்சை மிளகாய், உப்பு, வெங்காயம் இவ்வளோத்தையும் போட்டு நல்லா இடிக்க போகிறோம்.
சம்பல் இடிச்சிட்டோம். இதுக்குள்ள தேசி புளி விட போகிறோம். நல்லா அரைப்பாதிக்கிட்ட விடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக இடிச்சு விட்டு ருசி பார்த்து விடுங்க. இது இப்போ நல்லா சுடுபட்டு போச்சு. இனி இதை கொஞ்ச நேரம் வெளியில் எடுத்து நாங்கள் வைக்கணும். அப்போ அது உள்ளுக்குள்ளே புழுங்கும். கொஞ்ச நேரம் வெளியில் வச்சுட்டு பேந்து உரிப்போம். இதை தட்டு கவனம் போசா தண்ணி. ஒரு பக்கம் தான் சூடுபட்டுருக்கு, மற்ற பக்கம் சூடுபடையில்லை. அப்போ அதையும் கொஞ்சம் நேரம் மற்ற பக்கம் திருப்பி விடுவோம். புள்ளியல் வச்ச பனங்காய் நல்லா சூடுபட்டு போச்சு. இதையும் ஒரு பக்கத்தில் எடுத்து வைப்போம். இது நல்லா சுட்டு வடிச்சிட்டுது. இவரையும் எடுப்போம் வெளியில் மெல்லமாக. எல்லாத்தையும் எடுப்போம். இது எடுத்து இலையில் வச்சுட்டு வெட்டுவோம். நல்லா அவிஞ்சிட்டு நீ வெட்ட போனோம். இதை வெட்டி துண்டு துண்டாக உரித்து எடுக்கணும். அச்சாரம் கம்பி அமைச்சு போட்டு அந்த கொட்டு சுட்டு உரிச்சு வச்சிருக்கணும். அதோட பச்சை மிளகா சம்பலும் பிடிச்சி வச்சிருக்கணும். இனி இதோட சாப்பிடுவோம். இப்படி சின்ன துண்டா எடுத்து இந்த சம்பலில் தொட்டு சாப்பிடுங்க. நீ வேற சாப்பிட்ற? அவள் சின்ன கிழங்கு சுட்டு தான் சாப்பிட்றா. தான் சுட்ட கிழங்கு தனக்கு வேணுமென்னு சொல்லி அந்த கிழங்கு எடுத்து சாப்பிட்றா. இந்த நாங்கள் உரித்து குட்டாடுறோம்னு சொல்ல இப்படியா தானாக உரித்து தானாக சாப்பிடணுமா உரிக்கிறா சுடுதா. அப்போ தாங்குவோம் நாங்கள் உரித்து தாரோம். இதை சாப்பிடுங்க. சுட்டு சாப்பிட்டதை கூடாதுன்னு சொல்லி வெளிநாட்டுக்காரன் அதை இதான் டோட்டி இப்போ அவன் பாதிப்பு வேண்ட பேரில் திரும்ப சுட்டு இதே மாதிரி எல்லாரும் சேர்ந்துருக்கீங்களா நீங்களும் செய்து சாப்பிடுங்க. இந்த எங்களை சின்னம்மான் ஐஸ்கிரீம் குடிக்கிற மாதிரி சாப்பிட போகிறேன். ஐஸ்கிரீம் வாழைப்பழம் சாப்பிட்ற மாதிரி உரிச்சு போட்டு குட்டி போயிடும்.